ஹலோ வெல்கம் டு எஸ்டி சேனல். நியூமரோஸ் எலக்ட்ரிக் டூ வீலர் கம்பெனி இப்போ ஒரு சூப்பரான நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வழியில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் டவுட்டாக இருக்கும், இது என்னது நியூமரோஸ் இப்படி ஒரு எலக்ட்ரிக் டூ வீலர் கம்பெனி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஓலா, ஏத்தர், டிவிஎஸ், யமஹா இந்த மாதிரி தான் தெரியுமே தவிர இதை தாண்டி நம்மளுக்கு நிறைய கம்பெனி தெரியறதில்லை. ஏன்னா நம்ம நாட்டில் உள்ளரையும் சரி ஃபாரின்லையும் சரி ஏகப்பட்ட எலக்ட்ரிக் டூ வீலர் கம்பெனி இருக்குது, ஆனால் நம்மளுக்கு தெரியறதில்லை. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்டது தான். நம்ம நாடுன்னா அதாவது பக்கத்து ஸ்டேட் கர்நாடகா இருக்குல்ல, அங்கே பெங்களூரை பேசிக்காக வச்சு ரன் ஆகிட்டு இருக்க ஒரு எலக்ட்ரிக் டூ வீலர் கம்பெனி தான். அவங்க தான் இந்த ஒரு நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கூட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் என்னென்ன எல்லாம் புதுசாக கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்கூட்டருக்கும் மற்ற ஸ்கூட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இது லுக் எப்படி இருக்குது, இதில் பேட்டரி பேக்கப் என்ன இருக்குது, என்ன பிரேக் இருக்குது, இந்த ஸ்கூட்டர் ஸ்பீடு எவ்வளோ கொடுக்குது, எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, இந்த ஸ்கூட்டர் என்ன ப்ரைஸ், எவ்வளோ கொடுத்து நீங்கள் புக் பண்ணணும், எப்போ டெலிவரி வரும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. இதை ஏன் எல்லா வீடியோ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் வீடியோ வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க, இந்த ஸ்கூட்டர் எவ்வளோ ஸ்பீட் கொடுக்கும், இது எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், இது என்ன ரேட்டு, இதில் என்ன பிரேக் இருக்குது, என்ன மோட்டார் இருக்குது, அது பவர் எவ்வளோ, பேட்டரி எவ்வளோ இருக்குது, இது ஒரு வாரண்டி எவ்வளோ, இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே கேட்குறீங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வீடியோ வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கலன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாது. நீங்கள் பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறனால தான் நிறைய பேர் இந்த கமெண்ட்லாம் கேட்குறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் எல்லாமே புரியும். ஸோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க, ஆல்ரெடி பார்த்துருந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துருக்கிறவங்க எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதே மாதிரி நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்போ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஈஸியாக வீடியோ உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன வருஷம் இதே கம்பெனியில் டிப்ளாஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூட்டரை இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு கேரியர் வச்சு B2B யூசர்ஸ்க்கு தான் மெயினாக யூஸ் ஆகிற அளவுக்கு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ லான்ச் பண்ணியிருக்க இந்த ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் கேரியருக்கு பதிலாக சீட்டு கொடுத்து நார்மல் ஸ்கூட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது டெய்லி யூசேஜ்க்குலாம் யூஸ் ஆகிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்கூட்டர் B2B யூசர்ஸ்க்கு வந்து லக்கேஜ் எடுத்துருக்கு அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்கூட்டர் நார்மல் யூசேஜுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ரெண்டு ஸ்கூட்டருக்குள்ள பெரிய டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி லுக்கில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, கலரில் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்பெசிஃபிகேஷனில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஸ்கூட்டரோட ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் ஹெட்லைட்டு எல்இடியில் கொண்டு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்களா ஸ்கூட்டரு அந்த அதில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஷேப் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லைட்டுக்கு வந்து ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் டர்ன் இண்டிகேட்டர் வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, நண்டு பார்த்துருப்பீங்கல்ல, அதோட கண் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்கூட்டரில் 2 பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேட்டரியோட பவர்னு பார்த்தீங்கன்னா 3.7 kWh தான். அதாவது இப்போ ஒரு பேட்டரி வந்து 1.5 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ 2 பேட்டரி சேர்த்து 3.7 kWh வர மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜரை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 மணி நேரம் இல்லைனா 5 மணி நேரம் வச்சுக்கலாம். அதிகபட்சம் ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். நீங்கள் வீட்டில் சார்ஜ் போகிறனால போட்டுக்கலாம், இல்லை சார்ஜ் ஸ்டேஷனில் போகிறனால போட்டுக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி வந்து ரிமூவபிள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேட்டரி வந்து கலட்டி எடுத்துகிட்டு போய் சார்ஜ் போட்டுக்கலாம், எங்கே வேணாலும் சார்ஜ் போடலாம். இப்போ இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு இடத்துல ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது எங்கேயாச்சும் பிரேக் டவுன் ஆகுது, சார்ஜ் நின்றுச்சு அப்படின்னா நீங்கள் பேட்டரி கலட்டி போய் பக்கத்தில் எங்கே வீடு இருக்கோ, இல்லை பிளக் பாயிண்ட் இருக்கோ, இல்லை சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கோ, அங்கே வந்து நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு திருப்பி வந்து வண்டியில் போட்டு ஓட்டிட்டு போகலாம். அந்த மாதிரி யூசேஜ் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பெட்டராக தான் இருக்குது. அடுத்தது ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கனால சீக்கிரமாக வந்து சார்ஜ் ஏறிடும். மைலேஜ்னு பார்க்கும்போது ஒரு வாட்டி நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா சாலிடாக 80 100 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எஸ்டிமேஷன் கால்குலேஷன்லாம் இவ்வளோ போகும்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து டெலிவரி வண்டி வரும்ல, அப்போ தான் நம்மளுக்கு எவ்வளோ மைலேஜ் போகுங்கிறது தெரியும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மைலேஜ் தான் கொடுக்கும் இந்த ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்விட்ச் கீரும் இந்த ஸ்கூட்டரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் C-டைப் மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா வண்டியிலேயே நீங்கள் சார்ஜ் போட்டுக்கிறதுக்காக USB சார்ஜ் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வண்டியோட பேக்கில் முட்டை சைஸுக்கு வந்து டெய்ல் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை மாதிரி தான் இருக்கும், அந்த சைஸில் தான் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்துருக்கலாம் வண்டி, பழைய காலத்துலலாம் உள்ள வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கில் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே சார்ஜ் போடணும்னா அர்ஜென்ட்டாக போகணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்விட்சை யூஸ் பண்ணி நீங்கள் பேட்டரி வந்து 3 to 4 செகண்ட்லேயே வந்து உங்களால் வந்து பேட்டரி ரிமூவ் பண்ணி சார்ஜ் பண்ண முடியும். அதுக்காக கொடுத்துருக்காங்க. மோட்டார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டரில் 2.67 kWh BLDC பவர்ஃபுல் ஹப் மோட்டார் கொடுத்துருக்காங்க. பவர் அப்படின்னு பார்க்கும்போது 3.58 HP இருந்து இருக்குது. 138 Nm அவுட்புட் டார்க்காக வந்து கொடுக்குது.
இந்த ஸ்கூட்டரோட ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, பேக்கில் அட்ஜஸ்டபிள் டூயல் ஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது அட்வான்ஸ் மோடில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கை கொடுத்துருக்காங்க, பேக்கில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் டிஸ்க் பிரேக்கு. ஸோ ரெண்டுமே டபுள் டிஸ்க்கு கொடுத்தனால கொஞ்சம் அட்வான்ஸ் மோடில் இருக்கும். ஏன்னா வண்டியே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு டெரரான லுக்கில் தான் இருக்கும். நார்மல் லுக் ஸ்கூட்டர் மாதிரிலாம் இருக்காது. இப்போது வேறு ஏதாச்சும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு ஸ்டைலான லுக்கிங் ஒரு ஹை ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா. பட் இது வந்து அப்படி இருக்காது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு முரட்டத்தனமாக இப்போ ஒரு இந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லுக்கில் தான் இருக்கும். நார்மல் ஸ்கூட்டர் மாதிரி இருக்காது. பட் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, கொஞ்சம் வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டியூயல் டோன் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியில் பேட்டரி வந்து தீரப்போகுது, இல்லை வந்து சார்ஜ் கம்மியாகிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே இன்டிமேட் காட்டுறதுக்கு லோ பேட்டரி அலாரமும் வந்து ஸ்கூட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃப்ளூட் போரில் வந்து ஸ்பேஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க, லென்த்தாகவும் இருக்குது, அகலமாகவும் இருக்குது. ஆனால் இன்னொரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் சீட் ஸ்டோரேஜ் இருக்குல்ல, அது வந்து ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதாவது எவ்வளோனா ஒரு 13 லிட்டர் வச்சிங்களேன், அவ்வளோ ஸ்பேஸ் தான் இருக்குது, சின்னதாக தான் இருக்கும். மற்ற ஸ்கூட்டரோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஸ்பேஸ் கம்மியானது தான், அது ஒரு ட்ராபேக்காக இருக்குது. இன்னொன்று என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி இன்கேஸ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க, இல்லை ஒரு ஏதாச்சும் இடத்துல ஸ்டாப் பண்ணி நிறுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறமா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் மோடுக்கு போயிடும். அது ஒரு ட்ராபேக்காக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வண்டி டெலிவரி வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும். மற்றபடி வீல் அப்படின்னு பார்க்கும்போது அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுத்துலையுமே. ஃப்ரண்ட்டில் வந்து டியூப்லெஸ் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க, பேக்கில் டியூப்லெஸ் சைஸ் ரெண்டுமே சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 150 mm இருக்குது. வண்டியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 137 கிலோ தான். ஸோ ரொம்ப வெயிட்லாம் சொல்ல முடியாது, பேலன்ஸ் பண்ணிடலாம், ரொம்ப இதெல்லாம் கிடையாது. லோடிங் கேரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோ இருக்குங்களேன், அந்த அளவுக்கு வெயிட்டை தாங்கும் வண்டி. ஸோ அதை பற்றிலாம் வந்து பயப்பட தேவையில்லை. வண்டியோட ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது மணிக்கு 63 கிலோமீட்டர் வேகத்தில் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஆவரேஜான ஸ்பீடு தான் இது. ரொம்ப ஒரு ஹை ஸ்பீடும் சொல்ல முடியாது, ரொம்ப லோவும் சொல்ல முடியாது, ஆவரேஜ் தான் போகும். ஸோ 63ங்கிறது ஒரு நல்ல ஸ்பீடு தான். உங்களால் லாங் டிரைவ் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை லோக்கலில் ஒர்க் பண்ணுறீங்களா, ஏதாச்சும் மற்ற எங்கேயாச்சும் எடுத்து போகிறீங்களா, அது எல்லாத்தையுமே யூஸ் ஆகும். ஸோ ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது. லாங் டிரைவ் எல்லாத்தையுமே லோக்கல் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாம். வண்டியோட ஃப்ரண்ட்டில் மிரர் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதில் தான் டிஸ்ப்ளோஸ் மேக்ஸ் அப்படிங்கிற நேம் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்ல லுக்காக இருக்குது. அதேமாதிரி வண்டியோட சைடில் சீட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ப்ளோஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வண்டியோட மாடல் நேமை வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா லுக்காக இருக்குது. மற்றபடி வண்டியில் வந்து கிளாக் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்பீடாமீட்ரு, ட்ரிப்போமீட்ரு, ஓடாமீட்ரு எல்லாமே டிஜிட்டலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து உங்களை டே டைம்லேயும் சரி நைட் டைம்லையும் சரி ரீட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பிரைட்டாகவும் இருக்கும். அதேமாரி டே லைட் ரன்னிங் டைமும் கொடுத்துருக்காங்க. ஸோ பகல்லையும் வந்து வண்டியோட லைட் எரியும். ஸோ அந்த ஆப்ஷன் இதில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் லுக்கு அப்படின்னு பார்க்கும்போது மற்ற ஸ்கூட்டரோட கம்பேர் பண்ணும்போது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ மற்ற ஸ்கூட்டர்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஓலா சரி, ஏத்தர், டிவிஎஸ், பஜாஜ், எமகா, அந்த மாதிரி நிறைய எல்லா கம்பெனிலையும் ஸ்கூட்டர்னு பார்த்தீங்கனாலே டக்குன்னு பார்த்தாலும் தெரிஞ்சிடும் இது கொஞ்சம் ஸ்டைலிஷாக கொஞ்சம் மாடல் லுக்கில் இருக்குன்னு. பட் இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்படின்னா அந்த காலத்து லுக்கில் தான் இருக்கும். எப்படி சொல்கிறது, இந்த பஜாஜ் எம்ஐடி அப்போதைக்கு இருந்த பஜாஜ் அட்டாக்கெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாடலை பேஸ் பண்ணி தான் இது வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ லுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பேக்கில் போயிருக்காங்களே தவிர மற்ற ஃபீச்சர்ஸும் சரி, ஸ்பெசிஃபிகேஷன், ஃபெசிலிட்டி எல்லாமே இப்போ ஒரு நியூ மாடல் லேட்டஸ்ட் ஸ்கூட்டர் லான்ச் ஆனால் என்ன இருக்குமோ அதுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஓலாவில் புதுசாக லான்ச் பண்ணாங்க, அதுமாதிரி பஜாஜ் ஜெட்டாக் அப்டேட் வெர்ஷன் வந்துச்சு, இப்போ ரீசெண்டாக ஏத்தர் கூட வந்துச்சு, டிவிஎஸ். ஸோ எல்லா கம்பெனிலையும் நியூ மாடல் லான்ச் பண்ணும்போது ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு தான் இதில் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மைலேஜும் சரி, ஸ்பீடும் சரி, எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸ்பீடும் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கே ஒரு 60-70 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு இருக்குது. மைலேஜ் போது பார்த்தீங்கன்னா சிங்கிள் சார்ஜ் 100 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டர் பெட்டர் தான் இருக்குது. பட் லுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து இப்படி முரட்டத்தனமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ மற்ற எல்லாமே பெட்டர் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்கூட்டரோட மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமரோஸ் டிஸ்ப்ளோஸ் மேக்ஸ். இந்த ஸ்கூட்டரோட ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது மேக்ஸிமம் 1 லட்ச ரூபா இல்லைனா 1,10,000 இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் ஃபைனல் ப்ரைஸாக அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. கூடிய சீக்கிரமே புக்கிங் ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ புக்கிங் ஸ்டார்ட் ஆகும்போது அதுக்கான ஃபைனல் ப்ரைஸ் எல்லாமே தெரியும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிங்கன்னா கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குல்ல, அங்கே நீங்கள் போனாலே தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி பெங்களூரில் உள்ளவங்க எல்லாருக்கும் அங்கே உள்ளவங்களே தெரியும். ஏன்னா பெங்களூரில் இருக்கிறவங்க அங்கே தான் இருக்கிறனால ஈஸியாக தெரிஞ்சுப்பீங்க. மற்ற ஸ்டேட்டில் உள்ளவங்க கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்கூட்டர் கூடிய சீக்கிரமே புக்கிங் ஸ்டார்ட் ஆகும், டெலிவரி ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. அந்த டேட் நியூஸ் வரும்போது நான் அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். ஸோ ஒரு பட்ஜெட் வெளியில் சூப்பரான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ண சொல்லுவோம். இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்டான நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களுக்கு விடுவது GT.